வெல்கம் பேக் டு எடுஃபிகேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கன்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஷேடோவிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கன்வர்சேஷனுக்கு நடுவில் நிறைய ஃப்ரேசஸ் சென்டென்ஸ் எல்லாம் கொடுப்பேன் இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் ஷேடோவிங் கான்செப்ட் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரேசஸை நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வேறு சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஷேடோவிங் கான்செப்டில் இருக்கட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கன்வர்சேஷன். அதுவும் யாருக்கு நடுவுல? அதாவது ஒரு கஸ்டமருக்கும் ஒரு வெயிட்டருக்கும் நடுவுல உள்ள கன்வர்சேஷன் தான். மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் பில்லிங். ஓகேவா? ராங் பில்லிங். நம்ம சாப்பிட்டதை விட எக்ஸ்ட்ராவா நமக்கு பில் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம்? பொலைட்டா அவங்க கிட்ட கேட்டு நமக்கான பில்லை மட்டும் எடுக்க சொல்லி கேட்க போறோம். சரிங்களா? சரி, எப்பவுமே ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப பொலைட்டா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப ரூடா ஸ்டார்ட் பண்ண, ஹவு டேர் யூ பில்ட் ராங்லி அப்படின்னு எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப பொலைட்டா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்? ட்ரீட் அதர்ஸ் ஹவ் யூ வுட் லைக் டு பி ட்ரீட்டட். நோட் பண்ணுங்க, ட்ரீட் அதர்ஸ் ஹவ் யூ வுட் லைக் டு பி ட்ரீட்டட். உங்களை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அதே போலதான் நாம மற்றவங்களை நடத்தணும் இல்லையா? இது பேஸ். இது தெரிஞ்சாதான் எப்பவுமே நாம நினைச்சதை சாதிக்க முடியும். சரிங்களா? ஸோ கன்வர்சேஷனுக்குள்ள ஓகே. கிரீன் ஸ்லைடு எல்லாமே நம்ம கஸ்டமரோடது, ப்ளூ ஸ்லைடு எல்லாமே வெயிட்டரோடது. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பில்லை பார்த்த உடனே நம்ம தான் ஸ்டார்ட் பண்றோம். கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ லைட்டா ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்கியூஸ் மீ, I think there is a mistakes on the bill. I think there is a mistake on the bill. பில்லில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிதான் சொல்லணும். எடுத்த உடனே எப்படி நீ தப்பா பில் போட்டனெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆஸ்பிரேட்டிவ் வாய்ஸும் கொடுக்கக்கூடாது. ஆஸ்பிரேட்டிவ் வாய்ஸ்னா குரல்லையே என்ன செய்யறது? கொஞ்சம் கடினமா பேசக்கூடாது. பொலைட்டா தான் என்ன செய்யணும்? பேசணும். அதனால தான் சொன்னேன் ட்ரீட் அதர்ஸ் ஹவ் யூ வுட் லைக் டு பி ட்ரீட்டட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? சரி, ஐ திங்க் தேர் இஸ் அ மிஸ்டேக்ஸ் ஆன் த பில் அப்படின்னு சொல்லாங்க. ஏதோ பில்லில் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். ஐ திங்க் தெர் இஸ் அ மிஸ்டேக்ஸ் ஆன் த பில். பில்லுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்? வேற எதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ ஷேடோவிங் கான்செப்ட்ல இருங்க. ஐ திங்க் தெர் இஸ் அ மிஸ்டேக்ஸ். ஐ திங்க் தெர் இஸ் அ மிஸ்டேக் ஆன் த. ஐ திங்க் தெர் இஸ் அ மிஸ்டேக். அப்போ ஏதோ தப்பு இருக்கு இதுல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இந்த ஃப்ரேஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஐ திங்க் தேர் இஸ் அ மிஸ்டேக் ஆன் த அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது. Okay, let me take a look. Blue slider நம்ம வெயிட்டரோட. Let me take a look. Let me take a look. அப்ப பாருங்க, let me take a look னா கொண்டாங்க பார்ப்போம். கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Let me take a look. நான் பார்க்குறேன். கொண்டாங்க பார்ப்போம். கொண்டாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை நம்ம கேஷ் பண்றதுக்காக சொல்றது தான் லெட் மீ டேக் அ லுக். கொண்டா பார்ப்போம். இப்போ ஏதோ லேப்டாப்ல ப்ராப்ளம் வருதுன்னா கொண்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல என்னன்னே தெரியல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னா கொண்டா பார்ப்போம் சொல்லுவீங்களா? ஸோ லெட் மீ டேக் அ லுக், கிவ் மீ, லெட் மீ டேக் அ லுக் அப்படின்னு சொன்னா கொண்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் நீங்க அழகா உங்க டே டு டே கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். லெட் மீ டேக் அ லுக். அடுத்தது பார்க்கலாம். அவங்க இப்போ பில்லை பார்த்துட்டு சொல்றாங்க, வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம்? வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம்? சார் இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பார்த்தது பில்லை பார்த்துட்டதுக்கு அப்புறமா சொல்றாங்க வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம். சார் இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம் சார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன பிரச்சனை இருக்கு? என்ன ப்ராப்ளம் தெரியுது அப்படின்னு எல்லாம் கேக்குதா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஷேடோவிங் கான்செப்ட் மறந்துடாதீங்க. வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம்? வாட் சீம்ஸ் டு பி த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை இருக்கு? லெட் மீ டேக் அ லுக். வாட் சீம் டு பி த ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார் 2 பீஸா. ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார் 2 பீஸா அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஐ வாஸ் சார்ஜ்டுனா எனக்கு சார்ஜ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார், இதுதான் நீங்க ஷேடோவிங்ல நோட் பண்ணணும். ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார்னா எனக்கு வசூல் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் போன மாசம் போட்ட எக்ஸ்ட்ரா லீவுக்கெல்லாம் எனக்கு சம்பளத்துல பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார் மை எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் லாஸ்ட் மந்த் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார் மை எக்ஸ்ட்ரா லீவ் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா போட்ட லீவுக்கு எனக்கு சம்பளத்துல பிடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்றதா அர்த்தம்.
சரிங்களா? அப்ப ஷேடோவிங் ஃபுல்லா கரெக்ட்டா கான்செப்ட் வைஸா நம்ம இருக்கணும். ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார்னா எனக்கு சார்ஜ் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். 2 பீஸா எனக்கு இங்க பண்ணப்பட்டிருக்கிறது. ஐ வாஸ் சார்ஜ்டு ஃபார் 2 பீஸா எனக்கு 2 பீஸாக்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த மாதிரி ரொம்ப தமிழ்ல போனா நமக்கு கான்செப்ட் புரியாது. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் சார்ஜ் ஃபார் 2 பீஸா எனக்கு 2 பீஸாக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க. என் சம்பளத்துல நான் போட்ட எக்ஸ்ட்ரா லீவுக்கு பணம் பிடிச்சிட்டாங்க. இப்படின்னு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்க பட் ஐ ஒன்லி ஆர்டர்டு ஒன். பட் ஐ ஒன்லி ஆர்டர்டு ஒன். நான் ஒன்னே ஒன்று தான்ப்பா வாங்கினேன், ஆர்டர் பண்ணேன். நான் ஒன்னே ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். ஐ மெயில்டு ஒன்லி ஒன் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன். ஐ கால்டு ஒன்லி ஒன் ஒரே ஒரு கால் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஐ ஒன்லி ஆர்டர்டு ஒன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா கான்செப்ட்? ஷேடோவிங் கான்செப்ட் மறக்காதீங்க. Okay, but I only posted one video today. But I only posted one video today. இன்னைக்கு நான் ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஒன்னே ஒன்று தான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். I see. Sorry about that. I will fix it right away. I see. Sorry about that. I will fix it right away. பாருங்க, நல்லா கவனிக்கணும். I see. Sorry about. இந்த sorry about எங்க யூஸ் பண்ணும்? Sorry to, sorry forலாம் நான் ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல சாரி அபவுட் யூஸ் பண்ணுறாங்க. சாரி அபவுட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நடந்த ஒரு பிரச்சனைக்கு தான் முழுமையா டைரக்டா ஒரு காரணமா இல்லாத போது நாம ஜென்ரலா சாரி அபவுட் அப்படின்னு கேட்போம். ஏன்னா வெயிட்டரோட ஒர்க் என்ன? சாப்பாடு கொண்டு வந்து சர்வ் பண்றது தான். பட் பில்லிங் செக்ஷன் எங்க இருக்கு? அவங்க தனி டிபார்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அதுக்கும் வெயிட்டருக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஆனா கஸ்டமருக்கு யாரு தெரியும்? வெயிட்டரை தானே தெரியும். அப்ப இந்த இடத்துல வெயிட்டர் வந்து சாரி அபவுட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி ஃபார், சாரி டூலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சாரி அபவுட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதெல்லாம் செப்பரேட். ஐ சி, சாரி அபவுட்லாம் இருக்கட்டும். நம்மளோட ஷேடோவிங்க்கு வரலாம். தட் ஐ வில் ஃபிக்ஸ் இட். ஐ வில் ஃபிக்ஸ் இட் ரைட் அவே. ஐ வில் ஃபிக்ஸ் இட். ஃபிக்ஸ் இட் ரைட் அவேன்னு என்ன அர்த்தம்? ரைட் அவேன்னு என்ன? இப்பவே. ஐ வில் ஃபிக்ஸ் இட் ரைட் அவே சார் அப்படின்னு. இப்போ உடனே நான் இதை உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றது தான் இது. ஐ வில் ஃபிக்ஸ் இட் ரைட் அவே. Okay, I will fix it right away, sir. You don't get worried about that. அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. Here is the updated bill, sir. கொடுத்தாச்சு. போயிட்டு அவங்க பில்லிங் செக்ஷன்ல பேசி அப்டேட்டட் பில்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. Here is updated bill. Sorry for the mix up. Sometimes நிறைய பேர் sorry for the mess up அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Sorry for the mess up அப்படின்னு சொன்னா குளறுபடி ஆக்கிட்டது, குழப்பி விட்டது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம். இதுக்கு நீங்க மிக்ஸ்அப்னு சொல்லலாம். இந்த குழப்பத்துக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கறது தான் மிக்ஸ்அப். இந்த இடத்துல சாரி ஃபார் போட்டிருக்காங்க. சாரி ஃபார் தான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டு வருந்துறதுக்கு தான் சாரி ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாரி ஃபார் த மிக்ஸ்அப், இந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு இந்த இடத்துல நீங்க கேட்கணும். ஏன்னா வெயிட்டர் போய் பில்லிங் செக்ஷன்ல இருந்து பில் வரணும்னா அதுக்கு வெயிட்டர் தான் என்ன செய்யணும்? இந்த டேபிளுக்கு என்னென்ன ஆர்டர் நம்ம பண்ணி சர்வீஸ் கொடுத்துருக்கோம்னு அவங்க தானே கொடுக்கணும். இப்போ இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க இந்த தப்பு இவங்களால தான் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால தான் இவங்க நேரா வந்து சாரி ஃபார் த மிக்ஸ்அப்னு கேட்குறாங்க. ஓகே, போன இதுல சாரி அபவுட் கேட்டதுக்கும் இப்போ சாரி ஃபார் கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ வீடியோ லிங்க் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இப்போ சாரி ஃபார் த மிக்ஸ்அப், இந்த குழப்பத்துக்கு மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அடுத்தது போல தேங்க்ஸ், எவ்ரிதிங் எல்ஸ் லுக்ஸ் ஃபைன். இது எங்கன்னா அவர் அப்டேட்டட் பில் கொடுத்துட்டாங்களா? ஹியர் இஸ் த அப்டேட்டட் பில் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பில்லை வாங்கி பார்த்துட்டு எவ்ரிதிங் எல்ஸ் லுக்ஸ் ஃபைன், மற்ற எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் எல்ஸ் லுக்ஸ் ஃபைன், மற்ற எல்லாம் சரியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எவ்ரிதிங் எல்ஸ் லுக்ஸ் ஃபைனா மற்ற எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஷேடோவிங் கான்செப்டை மறக்காதீங்க, நோட் பண்ணிக்கிட்டு இடத்துக்கு தக்கன நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ யாராவது நம்ம கிட்ட சாரி சொன்னா இட்ஸ் ஓகேப்பா ஃபைன் அப்படின்லாம் சொல்லதை விட்டுட்டு நோ வரிஸ் அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். நோ வரிஸ் அப்படின்னா அந்த சாரிக்கு இட்ஸ் ஓகே ஓகேலாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க நோ வரிஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா என்ன?
அவங்க ஆன் தி ஸ்பாட்ல உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் வெயிட்டரை பாராட்டுறாரு இல்லையா? ஸோ இந்த கன்வர்சேஷன் இதோட எண்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஷேடோவிங் கான்செப்ட்ல இருக்கட்டும். இன்னைக்குள்ள ஸ்லைட்ல என்னென்ன ஃப்ரேசஸ் வந்ததுன்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸா தான் உங்களுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். மறக்காம இதை சிச்சுவேஷனுக்கு தக்கன யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.